Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு blouse cutting பத்தி பார்க்க போறோம். இதனை தொடர்ந்து நம்ம stitching வந்து பார்க்கலாம். இதே மெட்டீரியல் நம்ம வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம கட் பண்ண வேண்டிய மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது தேவைப்படுற அளவை விட கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மெட்டீரியலை நாலா மடிச்சு நம்ம வந்து கட் பண்ணும் பொழுது கிளாத் வந்து ரொம்பவே வந்து சேவ் ஆகும். இந்த மெத்தடை எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். First time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போல மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா நீட்டா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறாம இருக்கும். இது போல நீள வாக்குல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரப்பகுதி வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ராங் சைடு வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் ரைட் சைடையும் பார்த்துக்கோங்க. ரைட் சைடு மேல் பக்கம் இருக்கணும். ராங் சைடு பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பவுமே இந்த ஃபோல்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம மெட்டீரியல் கடையில் வாங்கிட்டு வரப்பவே இந்த ஃபோல்டிங் வந்து இருக்கும் சரிங்களா. இந்த ஃபோல்டிங் எப்பவுமே மேல் பக்கமாக இருக்கும். ரைட் சைடு நல்ல பக்கம் மேலே இருக்கும் சரிங்களா. அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது இந்த இடத்துல வந்து ஹோல் இருக்கும் பாருங்கள், இந்த ஹோலை வச்சு வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கார்னர்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்னர்ல இருந்து பாருங்க 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது தையலுக்கான அளவு. அடுத்து மார்பு சுற்றினுடைய சரியான அளவு, செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்க்கும்போது 8.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல லென்த் வைஸ்ல ஃபுல்லா வந்து ஒரு 4 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்றரை இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் சரிங்களா. அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் சரியான அளவு அப்படிங்கிறது 8.5 இன்ச். நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு இது போல லைன் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. சிங்கிள் கிளாத்தை மட்டும் சரிங்களா. நம்ம டபுள் கிளாத் வச்சிருந்தோம் இல்லைங்களா, சிங்கிள் கிளாத்தை மட்டும் எப்படி ஃபோல்டு பண்றோம். மீத கிளாத்தை இந்த சைடில் வந்து விட்டுறோம் சரிங்களா. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவுக்காக வந்து தேவைப்படும். இந்த சைடில் பேக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த சைடில் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண பகுதியோடு இது மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக பேக் பட்டிக்காக ஒரு ஸ்கேல் அளவு அல்லது 1.5 இன்ச் வந்து இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்ல இருந்து பாருங்க, பிளவுஸினுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தா 13.5 இன்ச் சரிங்களா. 13.5 இன்ச் ஹைட்டு ப்ளஸ் நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக தேவைப்படும் சரிங்களா. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஆக 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல அதே போல் 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லைன் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைன் போட்ட நேர் அப்படியே வந்து கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த லைன் நேர் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து இதில் பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம், இதில் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம், மீது இருக்கிற இந்த கிளாத்தில் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டும் சீம் அலவன்ஸும் வந்து குறிச்சிட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டில் பட்டிக்காக 1.5 இன்ச் குறிச்சிட்டு இந்த மார்க்கிங்லேருந்து ப்ளவுஸினுடைய சரியான ஹைட் வந்து குறிச்சோம். கரெக்டாக குறிச்ச இடத்துல டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறது நெக் விட்த்து, கழுத்து அகலம். கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல இருந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணுறேன் சரிங்களா. அதாவது நீங்கள் இப்படி மார்க் பண்ணீங்க அப்படின்னா தான் தவறாக வரும். அதாவது பாருங்கள், இப்படி நீங்கள் 2.25 இன்ச் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், கரெக்டாக 2.25 இன்ச் வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணும்பொழுது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிரும் சரிங்களா. அதனால பாருங்கள், டேப்பை வந்து இந்த சைடில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த சைடில் வச்சுட்டு 2.25 இன்ச் எந்த சைடு இருக்குது அப்படின்னு பார்த்து அது நேராக மேல் பக்கமாக இப்படி மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது சரிங்களா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகாது, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் வச்சுக்கோங்க. நெக் விட்த் வந்து மார்க் பண்ணிட்டோம் 2.25 இன்ச் சரிங்களா. அடுத்து ஷோல்டரினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2.25 இன்ச் தான். ஆக 2.25 இன்ச் வந்து சரியான அளவு. அதுக்கு மேலே நம்ம 3/4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சும் நெக்லைனுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச் சரிங்களா. ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்திருக்கோம். டோட்டலாக 3 இன்ச் ஷோல்டருக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு.
இந்த கார்னர்லேருந்து, அதாவது இந்த ஃபோல்டிங்குடைய கார்னர்லேருந்து லாஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஷோல்டர். ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 5.25 இன்ச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 இன்ச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 2 மார்க்கிங் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இது மாதிரி ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ம் லென்த் மார்க் பண்ணணும். ஆர்ம் லென்த் அப்படிங்கிறது 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ரவுண்ட் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். 7.25 இன்ச் வந்து நம்ம மெஷர் பண்ணியிருந்தேன், சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக விட்டுட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணுறோம். பாருங்கள், சரியாக 7.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? அப்போ 7.25 இன்ச் வந்து நம்ம ஆர்ம் லென்த் வந்து சரியாக மார்க் பண்ணியிருக்கோங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஆர்ம் ரவுண்டு சரியாக வரலை அப்படின்னா ஆர்ம் லென்த்தை ஒரு 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணியோ அல்லது மைனஸ் பண்ணியோ மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். ஆர்ம் ரவுண்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்ம் லென்த்தை குறைச்சிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா ஆர்ம் லென்த்தை அதிகப்படுத்திக்கோங்க. ஆர்ம் லென்த்து, சரிங்களா, ஆர்ம் கோல் லென்த்தை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சோம் அப்படின்னா ஆர்ம் ரவுண்டு வந்து சரியாக வந்துடும். சரிங்களா? அடுத்தது நம்ம ப்ளவுஸினுடைய பேக் நெக்கு, பின் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணோம். நம்மளுக்கு அகலம் போதும் அப்படின்னா அதே வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த இடத்துல அகலம் தேவைன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2.25 ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி லைன் போட்டு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக் வந்து வளைவு இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டில் மார்க் பண்ண வேண்டிய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் நெக்ல இருந்து கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நம்ம கட் பண்றதும் பண்ணாம இருக்கிறது நம்மளோட விருப்பம். சரிங்களா? கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ஃபுல்லாவே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாவே வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஹேர் கட் கொடுத்துக்கலாம். நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடம். அதே போல் பேக்கில் மட்டும் பாருங்கள், பேக் பார்ட்டை மட்டும் எடுத்து இந்த லைன் நேர் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் நேர் ஷோல்டரை வந்து சரியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ல இருந்து பாருங்க, நம்ம ஃப்ரண்ட் நெக் முன் கழுத்து உயரம் 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகலம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 2.25 அல்லது 2.5, இது நம்மளோட விருப்பம். மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்து வரைக்கும், அதாவது இந்த இடத்துல கழுத்து அகலம் 2.25 வச்சோம். அந்த கரெக்டாக அந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது முன் உயரம், ப்ளவுஸினுடைய முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன் உயரம் அப்படிங்கிறது சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 10.5 இன்ச்சு. 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பட்டி ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச்சும், நம்ம ஷோல்டர் ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச்சும். சரிங்களா? அப்போ 10.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் 11.5 இன்ச். சரிங்களா? டோட்டலாக 11.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணி இது போல் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்ல இருந்து பாருங்க 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துலையும் 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸ் வைஸில் நம்ம கிராஸினுடைய அகலம் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம போட்ட லைனில் கிராஸ் வைஸில் 2.25 இன்ச் கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மார்க்கிங்லேருந்து டாட்டினுடைய அகலம் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? அவரவருடைய உடல் பருமனை பொறுத்து அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் சரிங்களா. குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் சரிங்களா. இடைப்பட்டது நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட மார்க்கிங்கை ஜாயின் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த 2 மார்க்கிங்கையும் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சரியான அளவு ஆம் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த இடத்துல டெப்த்து வந்து மார்க் பண்ணணும். மேலேருந்து ஒரு 2 இன்ச் ஸ்ட்ரைட்டாகவும் அடுத்தது வந்து ஒரு 1/4 இன்ச்சில் இது மாதிரி டெப்த்து எடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஜாயிண்ட் ஆயிடணும், ஸ்ட்ரைட்டாக வரணும் சரிங்களா. இது மாதிரி வந்து லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் டெப்த் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மார்க் பண்ண இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ஹேர்கட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல் ஆல்ரெடி நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஹேர்கட் கொடுத்துருக்கோம். ஃபோல்டிங் சைடை வந்து இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தேவைனாலும் அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பட்டன் பீஸ் வந்து நம்ம நெக் பகுதியில் கட் பண்ண பீஸை வந்து வச்சுக்கலாம். ரஃபாக வந்து நம்ம பட்டி கட் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மீது இருக்கிற இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 4 வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக இருக்கும். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயும், ஒன் சைடு வந்து ஃபோல்டிங்லேயும் கீழ்ப்பக்கத்தில் இருக்கும் சரிங்களா. இந்த சைடு கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், மடித்து ஹெம் பண்ணுறதுக்காக. நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து சரியான அளவு, அதாவது ஸ்லீவினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 7 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா, ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஆக 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இது போல் லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் இருந்து கீழ்ப்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம் ரவுண்டு வந்து நம்ம நோட் பண்ணோம் இல்லைங்களா. பாருங்கள், பேக் பார்ட்டில் நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற அளவை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், 7.25 இன்ச். ஆக இந்த அந்த 7.25 இன்ச்சை இந்த ஃபோல்டிங்லேருந்து கிராஸ் வைஸில் இந்த லைனில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவை இந்த மார்க்கிங்லேருந்து 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு, கை சுற்று அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு சரியாக 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 1.5 இன்ச் வந்து கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ண இடத்து வரைக்கும் கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த லைன் பாருங்கள் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 8.25 இன்ச்சஸ் இருக்குது சரிங்களா. இதில் சென்டர் அப்படின்னு பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் மேல் பக்கமும் அதே போல் 4.25 இன்ச்சில் சென்டர் அப்படின்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வளைவுகள் வந்து ரெடி பண்ணணும் சரிங்களா. இந்த இடத்துல 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் இந்த மேல் பகுதியில் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கிங்கை வந்து ஜாயின் பண்ணி நம்ம வளைவுகள் வந்து ட்ரா பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி மார்க்கிங்கை இது மாதிரி ஜாயின் பண்ணி கரெக்டாக வளைவுகள் வந்து ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வளைவு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். இந்த மெத்தட் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டு, ஆம் ரவுண்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் தையலுக்கான அளவையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடில் தையலுக்கான பகுதியையும் கட் பண்ணிக்கோங்க. ஆம் ரவுண்டு நம்ம மார்க் பண்ண எடுத்தால் ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து இது மாதிரி டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டபுளாக வந்து ஸ்லீவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர்கட் கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த ஹேர்கட் கொடுத்த இடத்துல வந்து லைட்டாக வந்து நம்ம டெப்த் எடுக்கணும். இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க.
டெப்த் எடுத்த பகுதி அப்படிங்கிறத ராங் சைடு அப்படின்னும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இடது வலது மாறாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற கிளாத்தை இது மாதிரி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். ரஃபாக நம்ம கட் பண்ணுறதை விட ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா சரியாக நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கூட கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல் நேராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளாத்தை வந்து பட்டிக்கு நம்ம உள்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பார்ட், ஸ்லீவ், ஃப்ரண்ட் பார்ட், பட்டி பீஸ். பிளவுஸ்க்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ண இந்த மெட்டீரியலை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.